சாமியே சரணம் ஐயப்பா. இந்த மாலை அணிந்து கொண்ட நபர்கள் காலை மாலை 2 வேளையும் குளிர்ந்த நீரில் நீராட வேண்டியது மிக அவசியம். சுத்தமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படிங்கிறதுக்கு தான் நீராடுறது. ஏதோ ஒரு நம்ம கையில் அழுக்கு படிஞ்சிருச்சு, உடனே போய் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில் கழுவி கையை சுத்தம் பண்ணுறோம் இல்லையா? அதுபோல தான் இவர்கள் இந்த மாலை அணிந்திருக்கக்கூடிய நாட்களில் தன் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் உடல் சோர்வு உடல் களைப்பிலிருந்து வெளியில் வர்றதுக்கும் இந்த நீரை அவங்க பயன்படுத்திக்கிறது சிறப்பு. அடுத்து ஐயப்பன் திருவுருவ படம் இருந்ததுன்னா அந்த படத்தை வைத்து வழிபடுவது அல்லது தியானிப்பது நல்லது. அப்படி இல்லைங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிடுறது சிறப்பு. அதே போல் ஐயப்பனை குறித்து நடக்கக்கூடிய பஜனை சார்ந்த விஷயங்களில் கலந்துக்கிறது, அல்லது ஐயப்பனுடைய நாமத்தை சொல்லி மகிழ்வது, சரணகோஷங்கள் பாடுவது, அதே போல் ஐயப்பன் கவசம் தினமும் காலையில் சொல்கிறது, ஐயப்பன் புகழ் மாலை தினமும் மாலையில் சொல்கிறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். அது ஒரு பேரின்பத்தை தரும். அப்படிங்கிறதோட இவங்க படுக்கும்போது பார்த்திங்கன்னா படுக்கை, பஞ்சு மெத்தை, தலையானை இதுபோல் பொருட்கள் இல்லாமல் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய சின்ன துண்டை விரித்து வெறும் தரையில் அதில் படுத்துக்கிறது அவர்களுடைய விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கு பேருதவியாக இருக்கும். அந்த நேரத்தில் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத அங்கே சொல்லலாம். ஆக இந்த ஐயப்பனுடைய விரத முறைகள் அது எப்படி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்க பதிவு இது. சாமியே சரணம் ஐயப்பா. குருவாழ்க, குருவே துணை.